அன்பு சொந்தங்களே, நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து சொந்தங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆசைப்பட்ட வாழ்க்கை பாகம் 28. இதில் ஒரு குறையும் இல்லை. கை போட்டால் இவ அசையாமல் அப்படியே இருப்பான். நான் தானே தவிக்க போகிறவன் என்று மனதுக்குள் எண்ணியவாறு கையை எடுத்து அவள் தோளில் போட்டு சுற்றி வளைத்து தன்னோடு பாதியாக அணைத்து கொண்டான். ஆராத்தி தட்டுடன் வந்த ராகினி சேர்ந்து நிற்கும் அவர்களின் ஜோடி பொருத்தத்தை பார்த்து வியந்தபடி ஆராத்தி சுற்றி உள்ளே அழைத்து போனாள். மதிய உணவுக்கு பிரியாணி தயார் செய்து வைத்திருந்தார் ராகினி. தோட்டத்தில் முகம் கை கால் கழுவி லுங்கிக்கு மாறிய பவித்ரன் தரையில் சம்மணமிட்டு அமர்ந்து சாப்பிட அருகில் அமர்ந்து சாப்பிட்டாள் பரணி. இப்போதெல்லாம் அவள் அவனை சீண்டினால் உணர்ச்சிகள் ஏற்படுவதற்கு பதிலாக ஒருவித எரிச்சல் கலந்த சலிப்புத்தான் ஏற்பட்டது பவித்ரனுக்கு. தன் உணர்வுகளோடு விளையாடி கடைசியாக அந்தரத்தில் விட்டுவிட்டு போவதே பரணி வேலை என்பதால் முந்தைய நாள் இரவிலிருந்து பவித்ரனின் மனதில் ஒரு வெறுமை சூழ்ந்திருந்தது. அவன் தட்டிலிருந்து எடுத்து சாப்பிடுவதும் பிறகு தன் தட்டில் இருப்பதை எடுத்து அவனுக்கு கொடுப்பதுமாக சிறு சிறு செல்ல விளையாட்டுகளுடன் பரணி அவன் மீது பாதி சரிந்தபடி சாப்பிட ராகினி இவர்களுக்கு சாப்பாடு வைத்துவிட்டு இங்கிதமாக ரிஷியுடன் ஒதுங்கி தோட்டத்தில் விளையாட்டு காட்டியபடி குழந்தைக்கு சோறு ஊட்டினாள். தன் தட்டிலிருந்து ஏதோ எடுத்து பவித்ரன் வாய் அருகே எடுத்துச் சென்று பரணி ஊட்டிவிட முயன்றாள். பவித்ரன் வேண்டாம் என்பது போல் முகத்தை திருப்பிக் கொண்டான். காரை ஏறியதிலிருந்து பரணி பவித்ரனை கவனித்து கொண்டுதான் இருந்தாள். பவித்ரன் முகத்தில் சலிப்பும் ஒதுக்கமும் இவள் தொட்டால் கடுமையாக அதை ஏற்றுக்கொள்வது போலவும் அவனது நடவடிக்கைகள் அவள் கவனத்தை ஈர்த்தது. சாப்பிட்டு விட்டு தோட்டத்தில் கை கழுவும் போது பரணி, எனக்கு தூக்கம் வருது, நைட்டு சரியா தூங்கல, அதனால கொஞ்ச நேரம் நல்லா தூங்கணும் என்று அவள் முகத்தை பார்க்காமல் சொல்லிவிட்டு பவித்ரன் உள்ளே போக பரணி அவனையே யோசனையுடன் பார்த்தாள். என்னை தவிக்கிறானோ என்ற கேள்வி பெரிதாக அவள் மனதில் எழுந்தது. நேற்று இரவு ரொம்பவே சோதித்து விட்டோனோ, என்னை வெறிப்பேற்றிட்டானா? நான் மட்டும் என்ன செய்கிறது? உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க எனக்கு வேறு வழி தெரியலையே. பவித்ரனின் வெறுப்பு பரணியை வதைத்தது. உண்மையை வரவழைக்க தான் தேர்ந்தெடுத்த வழி தவறோ என்ற சிந்தனையில் கவலை பூசிய முகத்தோடு உள்ளே வந்தாள். ராகினி ரிஷியை மடியில் வைத்து கொண்டே அவசரமாக சாப்பிட்டு எழுந்து கை கழுவி விட்டு வந்து, பாப்பா நீ வாரேன்னு தெரிஞ்சதும் தலைவர் வீட்டு அம்மா ரிஷியை பார்க்கணுன்னு தூக்கிட்டு வர சொன்னாங்க. காலையிலேருந்து 4-5 வாட்டி ஃபோன் பண்ணிட்டாங்க. நான் போய் பிள்ளையை காட்டிட்டு வெயில் போனதும் பொழுது சாய வாரேன். நீங்கள் 2 பேரும் அடுப்பு திற தூங்குங்க. சாயங்காலம் தம்பி காப்பி கேட்டால் தண்ணியை பானையில் மேலே செம்புல பால் இருக்கு, போட்டு கொடு பாப்பா என்று போகிற போக்கில் சொல்லிவிட்டு கதவை திறந்து ரிஷியின் மேல் வெயில் படாமல் தன் முந்தானையில் முக்காடிட்டு கொண்டு தெருவில் இறங்கி நடந்தாள். பரணி கதவை சாத்தி தாளிட்டு விட்டு வந்தாள். பரணி போதிய வெளிச்சம் இல்லாமல் மெல்லிய இருட்டு கவிழ்ந்தது வீட்டுக்குள். ஜன்னலை திறந்தால் வெளிச்சம் வரும் என்று யோசித்தபடி சமையலறைக்கு சென்று தண்ணீர் மொண்டு குடித்துவிட்டு அங்கிருந்து பவித்ரனை பார்த்தாள். தரையில் விரித்த பாயில் புது தலையணை போட்டு அது சுவர் பக்கமாக திரும்பி படுத்திருந்தான். இடுப்பில் கையிலையும் வெள்ளை நிற கையில் அதை பனியன் மட்டுமே இருந்தது. மேலே ஒரு ஃபேன் சுழன்றபடி இருக்க பக்கத்தில் ஒரு டேபிள் பேனை வைத்துவிட்டு போயிருந்தாள் ராகினி. பவித்ரன் மீது ராகினிக்கு இருக்கும் பாசத்தை நினைத்து பரணிக்கும் உள்ளம் நெகிழ்ந்தது. இந்த வீட்டை போல் 5 மடங்கு பெரிய அறையில் இல்லாத ஒன்று அந்த சிறிய அறைக்குள் இருந்து கொண்டு அவன் பக்கம் தன்னை ஈர்ப்பது போல் பரணிக்கும் மனதில் பட்டது. ராகினி சொல்லிவிட்டு போனது நிச்சயம் பவித்ரன் காதில் விழுந்திருக்கும். ஆனால் தன் பக்கம் திரும்பாமல் கூட பார்க்காமல் படுத்திருக்கும் பவித்ரனை எண்ணி கோபமாக வந்தது பரணிக்கு. உடுத்திருந்த ஏகப்பட்ட வேலைப்பாடுகளுடன் கூடிய கனமான புடவையை பரணிக்கு பாரமாக இருக்க சமையல் அறையின் மூலையில் இருந்த துணிகள் அடுக்கும் செல்ஃபிலிருந்து முன்பு இவள் உடுத்தும் கைத்தறி புடவையும் அதற்கான ரவிக்கையும் எடுத்து கட்டியிருந்த புடவையை அவிழ்த்து விட்டு மாற்றிக்கொண்டாள். வெளியே வந்தபோது பவித்ரன் உறங்கிவிட்டான் என்பதன் அடையாளமாக அவன் முதுகு சீராக ஏறி இறங்கியது. எப்போதுமே பரணி நினைத்து நினைத்து கருவப்படும் ஒரே விஷயம் பவித்ரனின் கட்டழகுதான். அதிகாலை உடற்பயிற்சிகள் காரணமாக அதிகப்படியாக துளி சதை கூட இல்லாமல் தட்டையான வயிறு, நீண்டு நெடுநடுவென கால்கள், சமீப காலமாக வயதிற்கு சற்று அதிகப்படியான முதிர்ச்சி முகத்தில் மட்டும் அவனை கண்களால் விழுங்கியபடி அந்த அறையை தகிக்க வைக்கும் பெருமூச்சுடன் அதே பாயில் அவன் அருகே சரிந்து படுத்தாள் பரணி. பவித்ரனை கூப்பிட்டு, எனக்கும் தூக்கம் வரல, இந்த பக்கம் திரும்புங்களேன் ப்ளீஸ் என்று மீண்டும் அழைத்தாள். எதுக்கு திரும்பணும்? பட்டென்று பதில் வந்தது பவித்ரனிடமிருந்து. அட பாவி, தூங்கவே இல்லையா என்று மனதில் எண்ணியபடி சும்மாதான், என் பக்கமா திரும்புங்க என்று மறுபடியும் அவனை அழைத்தாள். ஏண்டி, மார்கழி மாசத்து நாய் மாதிரி உன் பின்னாடியே அலைய விடுவ? எனக்கு தேவையில்லை, நான் இப்படியே இருக்கேன், முதல்ல உன் கையை எடு என்றான். வறண்ட குரலில் சொன்னதோடு அல்லாமல் அவள் கையை பிடித்து இழுத்து பின்னால் போட்டான்.
பரணிக்கு அவனது அலட்சியம் கண்கலங்க வைத்தது. ஏங்க இப்படி பேசுறீங்க? எனக்கு மட்டும் உங்க மேல அன்பு பாசம் எல்லாம் இல்லையா? என்ன நான் மட்டும் என்ன மரக்கட்டையா என்று குரல் கரகரக்க கேட்க, ஓ அதெல்லாம் உனக்கு இருக்கா என்று வியப்பு காட்டிய பேசியவன், சரி நல்லது இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம், இப்ப என்னை தூங்க விடு ப்ளீஸ், தொல்லை பண்ணாதே என்று கொஞ்சம் கடுமையாக எச்சரித்தான் பவித்ரன். சற்று நேரம் பரணியின் அமைதி. பிறகு மீண்டும் அவன் தோளில் கை வைத்து, இதை பாருங்க, எனக்கு எல்லா உணர்ச்சியும் இருக்கு, நான் ஒன்றும் கல் இல்லை, ஆனா நீங்க தான் பிடி கொடுக்காம நழுவுறீங்க என்று அவனையே குற்றம் சாட்டினாள். நான் நழுவுறேனா? என்ன சொல்ற நீ? நான் உன்னை காதலிக்கிறேன்னு உனக்கு உறுதியா தெரியணும்னு நீ தான் கண்டிஷன் போட்ட. நானும் என் காதலிருந்து இம்மி கூட அசையாமல் அப்படியே தான் இருக்கேன். உனக்கு புரிய வச்சு பார்த்துட்டேன். நீ பிடிவாதமா இருந்தா நான் என்ன செய்யறது? காலம்புறாவும் இப்படியேத்தான் வாழணும்னு விதி போல. நானும் இந்த நிலையை ஏத்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால இனிமேல் உனக்கு என்னால எந்த சிரமமும் இல்லை. நீ நீயாவே இரு என்று படபடவென்று பேசிய பவித்ரனின் வாயை அவள் தளிர் கரங்கள் பொத்தியது. அவள் சொன்னது பவித்ரனின் மண்டையில் ஏற சில நிமிடங்கள் ஆனது. உடலில் ஒரு விரைப்புடன் பட்டென்று அவள் பக்கம் திரும்பிய பவித்ரன், நீ என்ன சொல்ற? எது புரிந்தது என்று படபடப்பாக கேட்டான். விழிகளை மூடிக்கொண்டு அவனை 2 கைகளாலும் கொத்தாக பற்றி அவனை தன் முகத்தருகே இழுத்தபடி, இந்த திருட்டு பையனோட காதலி நான் மட்டும்தானு புரிந்தது. காதலிக்காத போதே உங்களோட அசைவுகளை காதலோடு ஒப்பிட்டவன் நான். இப்போ நீங்க எவ்வளவு காதலோடு இருக்கும்போது அதை கண்டுபிடிக்க முடியாதா என்ன? நைட்டெல்லாம் நானும் தூங்கலை. விடிய காலை 3 மணிக்கு எழுந்து குளிச்சேன் தெரியுமா? நானும் எவ்வளவு நாளைக்கு கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறது? இந்த பரணியின் குரலில் கண்ணீர் கலந்த தாபம் தெரிய பவித்ரன் பட்டென்று எழுந்து அமர்ந்தான். அவள் தோற்பற்றி எழுப்பி, அப்புறம் ஏண்டி என்னையும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு உன்னையும் வருத்திக்கிற? எல்லாம் புரிந்ததுக்கு அப்புறம் எதுக்கடி உன்னை இன்னும் தடுக்குது என்று கத்திய பவித்ரனுக்கு இத்தனை நாட்களாக தவித்து தனித்திருந்த ஆத்திரம் கொந்தளித்தது. அவன் பார்வையை சந்திக்காமல் பக்கவாட்டில் திருப்பிய பரணி, உண்மைகள் எல்லோருக்கும் தெரியணும், அதுதான் எனக்கு வேணும் என்று பரணி தீர்க்கமாக கூறியதும் குழப்பத்துடன் அவளை பார்த்த பவித்ரன், இன்னும் என்னடி உண்மை தெரியணும்? எல்லாம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருச்சு தானே, அப்புறம் என்ன என்று அடுத்தடுத்த கேள்விகள் தொடுக்க, இப்போது நேருக்கு நேர் அவனை பார்த்த பரணி, எல்லாருக்கும் நான் சொல்லித்தானே நமக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியும் என்று ஏளனமாக கேட்க, அப்படின்னா? பவித்ரன் கூர்மையாக பார்த்தான். அப்படின்னா நீங்க உங்க வாயால எல்லாத்தையும் சொல்லணும்னு அர்த்தம். இது கூட புரியல. மறுபடியும் பரணியின் குரலில் ஏளனம். எரிச்சலுடன் தலையை சிலுப்பிய பவித்ரன், அதான் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றேனே பரணி, நீ சொன்னதை தான் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களே பரணி, பிறகு என்ன நான் வேற சொல்லணும்னு எதிர்பார்க்கிற? பவித்ரன் சலிப்புடன் கேட்க, அவனை கண்களால் எரித்து விடுவது போல் பார்த்த பரணி, நான் சொன்னதை இன்னைக்கு ஏத்துக்கிட்டாங்க சரி, ஆனா பிற்காலத்தில் ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா என்னோட மகனின் நிலையை உனக்கு சாதகமாக பயன்படுத்தி உள்ளே வந்தவ தானே அப்படின்னு உங்க அம்மா கேட்டால் அப்ப நான் யாரை சாட்சிக்கு கூப்பிட முடியும் என்று பரணி தனிந்த குரலில் நிதானமாக கேட்க, தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.